1100 வருஷ பழமையான நம்ம ஹலசூரில் இருக்கிற காளியம்மன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த காளியம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலசூரில் இருக்கிற லக்ஷ்மிபுரம் ஸ்மசானம் நடுவில் லொக்கேட்டாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பழமையான கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட் சாமி வச்சு பூஜை பண்ணாங்க, அதுக்கப்புறமா கோவிலும் கட்டினாங்க. இங்கே இருக்கிறது வந்து 3 காளியம்மா இருக்கிறாங்க. ஒன்று வந்து ருத்ரகாளி, இன்னொன்று வந்து ஸ்மசான காளி, இன்னொன்று வந்து குண்டு காளி. அது மட்டும் இல்லைங்க, இங்கே காலபைரவர் கோயிலும் இருக்குது. அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே நாகம்மன் கோயிலும் இருக்குது. இங்கே வந்து 2 பூஜை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஒன்று வந்து ஆடி பூஜை, இன்னொன்று வந்து மகாசிவராத்திரி. வர சிவராத்திரி 15க்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்க வந்து இந்த பூஜையில் கலந்துக்குவாங்க. மகா சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்மனோட உருவத்தை வந்து மண்ணில் செஞ்சு வச்சு இங்கே ஹலசூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலேருந்து கண்ணை எடுத்துன்னு வந்து அந்த கண்ணை இங்கே மண்ணில் செஞ்ச அம்மன் உருவத்தை வச்சு அந்த கண்ணை வந்து திறப்பாங்க. இந்த அம்மனுக்கு வந்து திறந்து பூஜை பண்ணுவாங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, இங்கே உள்ளே இருக்கிற ஸ்மசான காளி அம்மனும் சரி, அங்கே இருக்கிற குண்டு காளி அம்மனும் சரி, இல்லை ரீசெண்டாக வச்சிருக்கிற இந்த ருத்ர காளி அம்மனுக்கும் சரி, 3 அம்மனுக்கும் வந்து கண்ணு திறப்பாங்க. அதுதான் இங்கே நடக்கிற சிவராத்திரி பூஜைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். உங்க மனசுல எந்த வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றுவாங்க. வேண்டுதல் வச்ச மாதிரி நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி நடந்துருக்குது. அது நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க மனசுல என்ன வேண்டுனாங்களோ அதை வந்து அம்மனுக்கு வந்து சேர்த்துருவாங்க. இந்த 15th வந்து சிவராத்திரி, அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து மயான கொள்ளை நடக்கும். இப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ருத்ரகாளி அம்மன் ஸ்டாச்சு இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்கு அப்புறமா இங்க ஒரு சின்ன வே மாதிரி இருக்கும். இந்த வே உள்ளதான் வந்து கோயிலோட கியூ வந்து சிஸ்டம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இங்க வந்து பேரிகேட் போட்டிருக்கோங்க. இங்க வந்து யூ டர்ன் பண்ணி இங்க தான் வந்து தேங்காய் ஒடிக்கிற ப்ரொசீஜர் இருக்கும். தேங்காய் அங்கே ஒடிச்சிட்டு இங்க தான் என்ட்ரன்ஸ்குள்ள வந்து இந்த மாதிரி இங்க பேரிகேட் இருக்கும். இந்த பேரிகேட்ல போய் ஒரு யூ டர்ன் பண்ணி திரும்பி வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கணும். திரும்பி அப்படி வெளியே போய் எக்ஸிட் கேட்ல வெளியே வந்துடணும். இப்போ இந்த கோயிலை பத்தி இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. ನಮಸ್ಕಾರ. ಏನಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರು ಪೂಜೆ ಪುನಸ್ಕಾರ ಇದೇ ಮೇನ್ ಪಾ. ಇಲ್ಲಿ ನಾವು ಕರ್ಪೂರ ಎಲ್ಲ ಹಚ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆನೆ ಎಲ್ಲಿನೂ ನಾವು ಮಾಡೋದು. ಈ ಅಮ್ಮನು ಇಲ್ಲಿ ಮುಂಚೆ ಬಾವಿ ಇದೆ ಅಲ್ಲ, ಅದೇ ಅದರಲ್ಲಿ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡೋರಂತೆ. ನಾವು ನಮ್ಮ ತಾತನ ಕಾಲದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದಾರೆಪ್ಪ. ಇದು ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ಅಮ್ಮ ಅಲ್ಲೆಲ್ಲ ಸುತ್ಕೊಂಡು ಜಲ್ ಜಲ್ ಅಂತ ಸತ್ತ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದು ಅವ್ರು ಕೇಳಿಸಿದಾರಂತೆ. ನಮ್ಮ ತಾತ, ನಮ್ಮ ಮಾವ ಮೋಗನ್ ಬಿಲ್ಲಿ, ಅವ್ರು ಮೋಗನ್ ಬಿಲ್ಲಿ ಇದ್ರಲ್ಲ, ಅವ್ರ ಅಕ್ಕ, ನಮ್ಮ ಮಾವ, ಅವ್ರು ನಮ್ಮ ತಾಯಿ ಇವರು ಶಿವರಾತ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಆಚರಿಸ್ತಾರೆ. ತುಂಬಾ ಜನ ಬರ್ತಾರೆ, ದೇವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. எல்லாரும் பண்ணி நமஸ்காரம். நமஸ்காரம். 45 வருஷமா பூஜை பண்ணிருக்கிறேன். எல்லாரையும் நல்லது தான் ஆயிக்குது. குழந்தை ஆகாதவங்களுக்கு குழந்தை ஆகிது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு அதுக்கு ஏற்ற பழம் கொடுக்குவோம். பழம் அம்மா மேல வச்சு கூட தள்ளி தருவாங்க. மந்திரிச்சு எடுத்துன்னு போனாங்கன்னா சக்சஸ் தான் வேலை ஆகும். அவங்களுக்கு சுத்தி போட்டா கூட அவங்களுக்கு நெல்லுதாயிட்டு திரும்பி வருவாங்க என்கிட்ட. காய்த்தம் போடுவோம், கவுறு கட்டுவோம். நம்ம இது மந்திரம் தந்திரம் பண்றது இல்ல. அம்மாவுக்கு பூஜை பண்ணுவோம். அம்மா நெல் இது பண்றாங்க, அம்மா அது பழம் வச்சுன்னு போங்க. வீட்டுக்கு போகும்போது தலைமாட்டில் வைங்க, ஜூஸ் பண்ணி குடிங்க. அதுதான் சொல்றேன். சிவராத்திரி நாள் 8 ஊர் ஜனமும் வரும். நாங்க எல்லாருக்கும் பூஜை பண்ணி கொடுக்குவோம். நீங்களும் இந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க.